இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்து மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கச்சத்தீவு அருகே செல்ல விடாமல் இரவு முழுவதும் இலங்கை கடற்படையினர் அச்சுறுத்தியதாகவும் அதிகாலை திரும்பும்போது தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் படகு ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகுகளையும் மீனவரையும் மீட்டு தரணும். அதே மாதிரி பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஏன்னா பல லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறன. இப்பதான் மத்திய மாநில அரசுகளை சந்திச்சு மீனவர்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் சொன்ன தகவலின் பேரில் தான் நாங்கள் கடலுக்கு ஆஞ்சியில் அனுப்புகிறோம். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த போட்ட ஒரு போட்டையும் 4 மீனவர்களையும் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. படகுகளை விடுதலை பண்ணி தரோம்னு சொல்லி அவங்க சொல்லி இன்னும் 10 நாள் கூட இன்னும் சரியாக ஆகலை. அதுக்கு முன்னாடி மறுபடகு பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இது என்ன நாடகம் நடக்குதா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியலை.